வாழ்க வளமுடன் சார். வணக்கம். வாழ்க வையம். சொல்லுங்க சார். இப்ப கோக் பெப்சி குடிச்சா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும், செத்துரும். நீங்க இப்ப அது வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகுமா? ஆகாது. நல்லது செய்யற பாக்டீரியாஸ் வந்து ஒரு ஆப்டிமல் லெவல் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீஜெனரேட் ஆகாது. அதனாலதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸே பொதுவாக ஆன்டிபயோட்டிக்னு ஏதோ ஒரு காய்ச்சலுக்கோ வேற ஏதாவது ஒரு கிருமினால அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது கூட ஏன் கண்டினியூஸா எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அது அந்த கிருமி, அதாவது நோய்க்கான கிருமியும் போக்கிறோம், நல்லது செய்யற நுண்ணுயிரியும் பாதிச்சிடும். ஆனா இவன் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்போ உங்க டாக்டர் எழுதும் போதே நீங்க வந்து அமாக்சிலின் 500 mg 5 days போடுவாங்க. எதுக்கு 5 நாள்னாங்கன்னா, நீ 7 நாள் 10 நாள்னு சாப்பிட்டேன்னா அது வந்து நல்லது செய்யற பாக்டீரியாவையும் சேர்த்து கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். அப்புறம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப அந்த மைக்ரோபு உண்டாறதுக்கு நிறைய அதுக்கு எஃபர்ட் வேணும். ஸோ அது எஃபர்ட் கொடுக்க முடியாம போச்சுன்னா எப்பவுமே அது லூஸ் ஆயிடும். அதனாலதான் கண்டினியூஸா மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கு டயரியா இருந்துகிட்டே இருக்கிறது, வயிறு வலி வர்றது. அது எப்படி இதாகுதோ அதே மாதிரிதான் கோக் பெப்சி மாதிரி விஷயங்கள். அது கார்பனேட்டட் ஃபிஸி வாட்டர். அந்த கார்பனேட்டட் வாட்டர் உள்ள போகும்போது அதுக்கு மூச்சு திணறும், அந்த நுண்ணுயிரிகள் சுவாசிக்கிறதுக்கான விஷயம் கிடைக்காது. அப்போ அதெல்லாம் டெத் ஆகும்போது நீ ஒரு நாள் குடிச்ச 2 நாள் குடிச்ச, அப்போ வாரம் தினம் குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் வந்ததுன்னா அந்த பாக்டீரியாஸ் லூஸ் பண்ணிடும். அவையெல்லாம் நம்ம லூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அப்சார்ப்ஷன், நம்மளோட டைஜஷன், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எல்லாமே கிளம்பிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். இங்கே கூட சொன்னீங்க ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொன்னீங்க. அது வந்து நானும் குடிச்சிருக்கேன். அது குடிச்சு அது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அது குடிச்சா எங்கே நல்லது, எதுக்கு நல்லது, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சூப்பர். ஆவாரைங்கிறது வந்து அடிப்படையில் அதனுடைய கருத்து என்னன்னா, உடல் சூடு, பித்த சூடை தணிக்குங்கிறது சித்த மருத்துவ கருத்து. இன்றைய அறிவியல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆவாரம்பூ வந்து ரத்த சக்கர உயர்வை குறைக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கு எப்போ பிளட் சுகர் கூட இருக்கு இல்லையா, அந்த பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு ஆவாரம்பூ பயன்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சர்க்கரை ரத்தத்துல கூடுச்சுன்னா இன்சுலின் போய் அதை மெட்டபலைஸ் பண்ணும். நம்ம சாப்பிட்றோம், சாப்பாட்டுல இருந்து சர்க்கரையை பிரிச்சு ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை எனர்ஜியா மாத்தணும். அப்பதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ல நமக்கு எனர்ஜி வருது. எனர்ஜியா மாத்துறதுக்கு ஒரு மெட்டபாலிசம் இருக்கு. ஈரல்ல இருந்து சில நொதிகள் வரும். ஈரல்ல இருந்து ஒரு 6 நொதி இருக்கு. அந்த 6 என்சைமும் உள்ள வந்து இந்த சர்க்கரையோட இன்சுலினோட சேர்ந்து செல்லுக்குள்ள போய் தள்ளும். செல்லுலார் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வர்றதுக்கு ஆவாரை பயன்படுது. ஸோ நம்ம சாப்பிட்ற சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளக்கூடிய தன்மைக்கு ஈரல் நொதிகளோட வேலை செய்துட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அடிப்படையில் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் வர்ற மாதிரி, அதாவது ஐஜிடின்னு சொல்லுவாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். டயபெட்டிக்னா ரியலா குளுக்கோஸ் வந்து வேலை செய்யல, ரத்தத்தில் இருக்கு, இன்சுலின் பத்தலை, இல்லை இன்சுலின் சரியா வேலை செய்யலன்னு வைக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா இது சர்க்கரையை குறைக்க உதவும். மற்றவங்களுக்கு சூட குறைக்கிறதுக்கு நீ ஒரு வார்த்தை அழகா சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல, யுவர் நாட் டயபெட்டிக், யுவர் நாட் ஐஜிடி, நீ நல்லா இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் டிஃபரெண்ட் தெரியல. உன் உடம்புல இருக்கிற அந்த பித்தத்தை மட்டும் அது கொஞ்சம் குறைச்சிருக்கும், ஹீட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கும். அது மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் யூரின் நல்லா ஃப்ரீயா எரிச்சல் இல்லாமல் போகும், கண்ணில் எரிச்சல் வராது, ஹீட்டை வந்து குறையும். மற்றபடி ஆவாரை இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் ஐஜிடி ஆர் டயபெட்டிக். அவங்களுக்கு அது நல்லது. தேங்க்யூ. நீங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி டெய்லி குடிக்க வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப எடை, இப்போ உங்க இதுலயே உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ரொம்ப குண்டா இருக்காங்கன்னா அவங்க ரெகுலரா எடுக்கலாம். அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். அது நீ நல்ல நார்மல் வெயிட்ல இருக்கனால உனக்கு ரெகுலரா வேண்டாம், யூ கேன் மேக் இட் ஆர் கீப் இட் வீக்லி ஒன்ஸ். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க. நீங்க சொன்னீங்க ஃப்ரூட்ஸ்ல நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ற தன்மை இருக்குன்னு. அப்புறம் ஏன் டாக்டர்ஸ்லாம் டேப்லெட் வந்துட்டு கன்சல்ட் பண்றாங்க? நோய்க்கு மருந்து, ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா உனக்கு வந்து ஒரு டைஃபாய்டு வருது, உதாரணத்துக்கு வச்சுப்போம். டைஃபாய்டுங்கிறது எதனால வருது? சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு ஒரு மைக்ரோப் இருக்கு. அந்த பாக்டீரியா உனக்குள்ள ஒரு தண்ணியிலையோ இல்லை வந்து மலினமான ஒரு உணவு மூலமா உள்ள போயிருச்சுன்னா டைஃபாய்டு வரும். அந்த சால்மோனெல்லா டைஃபியே கொய்யாப்பழமோ ஆப்பிளோ போய் டக்குன்னு சரியாக்காது. அப்போ அந்த பாக்டீரியாவை அடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு டேப்லெட்டோ கேப்சூலோ வேணும். ஆனா எப்பவுமே உன்னோட எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான் வேணும். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மருந்து வேற, உணவு வேற. மருந்துங்கிறது மருந்தும் விருந்தும் 7 நாள்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வழக்கத்துல. மருந்தோ விருந்தோ 7 நாள் தான். விருந்து தினம் 365 நாள் விருந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதே மாதிரி மருந்தும் 7 நாள் தான். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உங்க மருத்துவர் கண்டிப்பா எடுக்க சொன்னா அதுக்கு அப்ப எடுத்துக்கணும். ஆனா இது உணவு அப்படி கிடையாது. உணவு தினம் தினம் நம்ம பார்த்து பார்த்து நல்ல உணவா எடுக்க வேண்டியது. பழம், ஆப்பிள் நீ 365 நாள் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அமாக்சிலினை 365 நாள் எடுக்க முடியாது.
அமாக்சிலின்னா 5 நாள் தான் எடுக்கணும். அதனால டாக்டர் ஏன் மாத்திரை எடுக்க சொல்றாங்கன்னா அந்த கிருமியை உடனடியா போக்கி உன் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப மாத்திரையோ ஊசியோ உன் நோய்க்கு ஏற்ற மாதிரி டாக்டர் கொடுப்பாங்க. பட் காய்கறியோ பழங்களோ உங்க அம்மா கொடுக்கறது உனக்கு நோய் வராம இருக்கணும், வந்தா அதை எதுக்குற ஆற்றல் வேணுங்கிறது தான் உங்க அம்மா அதை கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கே கூட வந்து இப்போ எல்லாம் மதியானம் சாப்பிட்டோன்னே அந்த கிளாஸில் போயிட்டு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்களா சார்? அதே மாதிரி அது ஏன் சார் காலையில் சாப்பிட்டா தூக்கம் வரல, மதியானம் சாப்பிட்டா மட்டும் தூக்கம் வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்திருக்கு பல நேரத்தில். ஒரே ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இரவுல மிகச்சரியான தூக்கம் இல்லைன்னா மதியானம் வரலாம், அது ஒரு பாயிண்ட். இரவுல ஒரு 6.5 to 7 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப், அதாவது புரண்டு படுக்காம நடுவில் இருந்துச்சு எதையாவது பார்த்துட்டு போகாம அப்படி ஒரு 7 மணி நேரம் இடைவிடாத தூக்கம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காலையில உடற்பயிற்சி. இப்ப நானே சில நாட்கள் வந்து அந்த நான் ரெகுலரா மார்னிங் நடப்பேன். என் பழக்கம் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடந்துடணும் அப்படின்னு காலையில எப்படியாவது நடக்க முயற்சி பண்ணுவேன். 99% நடந்துருவேன். சில நாட்கள் நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, என் ட்ரெயினே போய் 7 மணிக்கு போய் சேருது, 7:30 ஹாஸ்பிட்டல் ஓடணும் அப்படின்னா அன்னைக்கு நடக்க முடியாது. நடக்க முடியாத நாட்கள்ல, உடற்பயிற்சி செய்யாத நாள்ல மத்தியானம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஒரு அரை மணி நேரம் நேப் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தூக்கம் வரும். அதே காலையில நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நடந்தாலும் எனக்கு மத்தியானம் தூக்கமே வராது. ஸோ முதல் பாயிண்ட், இரவு அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கணும். காலையில கொஞ்ச நேரம் பயிற்சி செய்யணும். காலையில பயிற்சிங்கிறது நீ உன் வயசுக்குலாம் நடக்கணும் இல்லை, உன் வயசுல நீ விளையாடணும். வேர்த்து கொட்டுற மாதிரி ஒன்று ஷட்டில் விளையாடுறது, ஓடுறது, ஸ்விம் பண்ணுறது, ஏதாவது ஒன்று ஒரு 45 minutes விளையாண்டேன்னா மத்தியானம் தூக்கம் வராது, சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வர்றது வராது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நம்ம உடம்புல பொதுவா இந்த குளுக்கோஸ் உள்ள போனோடனே, சாப்பிட்ட உணவுல பெரும்பாலும் குளுக்கோஸ் தான் இருக்கும். அந்த குளுக்கோஸ் உள்ள போனோடனே அதுல ஒரு சின்ன ஒரு மசில்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன், உனக்கு என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வயிறுல ஃபுல்லா ஹெவி ஃபுட் வரும்போது ஒரு லேசா ஒரு நல்ல காற்றோட்டமான அறை இருக்கு, வேற ஏதாவது உனக்கு படிக்கணுங்கிற ஒரு அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஷர் இல்லை அப்படின்னா மனசு வந்து அந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஓய்வு தேவைன்னா தூங்குறதுக்கு முயற்சியை கொடுக்கும். அப்போ அந்த நேரம் அதில் எப்படி நம்ம ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கணும்னா, உடலுக்கு அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை ஓய்வு தர மாதிரி நம்ம உடலை கொஞ்சம் வருத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு புரியணும். மாத்துறதுக்கு உன் மைண்டை டியூன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீ படிக்க வேண்டியது இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்த படிக்க வேண்டியிருக்கு, ஒரு சின்ன முகத்தை நல்லா கழுவிட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்ற ஒரு உற்சாகமாக வரணும், நல்லா முகத்தை கழுவிட்டு ஒரே ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் மூச்சு பயிற்சி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் ப்ராக்டிஸில் உட்காந்துருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூக்கம் இருந்ததுன்னா அடுத்த பேஷண்ட் உள்ள அனுப்பாதப்பா, நான் வெளியே ரிசப்ஷனில் ஒரு 2 நிமிஷம் கேப் விடுவேன். என் முன்னாடி என்னோட உதவி மருத்துவர் இருப்பாங்க, என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும், அவர் ஏத்தாப்புல உட்காந்துருப்பார். அவரை வச்சுக்கிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு கபாலபாதி பண்ணிடுவேன். கபாலபாதிங்கிறது வெறும் மூச்சை இழுத்து வேகமாக வெளித்தள்ளுறது. ஃபோர்ஸ்டாக எக்ஸ்பிரேட் பண்ணேன்னா உன் பித்தம் கூடிடும், கூடிட்டு டக்குன்னு முகத்தை கழுவிட்டேன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். இது ஒரு சிம்பிள் எளிய டெக்னிக். இதெல்லாம் தாண்டியும் தூங்குறோம், ரொம்ப தூக்கமாக வருதுன்னா தைராய்டு எதுவும் தொந்தரவு இருக்கா, நம்ம பிளட்ல வந்து தைராய்டு லெவல் குறைவா இருக்கான்னு பார்த்துக்கணும். மற்றபடி வேற அது ஒரு நோயே இல்லை, பழக்கம் தான். சார், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் ரொட்டீனில் தான் மாற்றலாமா சார்? நம்ம ரொம்ப ஹை கார்பு எடுக்காதீங்க. நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும். அது தவிர வந்து நிறைய ரஃபேஜஸ் இருக்க மாதிரி சாலடு, சூப்பு. நீங்கள் வந்து அம்மா கிட்ட வந்து 2 பாக்ஸில் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக காய்கறி வச்சுக்கோங்க, சாலட்ஸ் அது மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வராது. நீ வெறும் தயிர் சோறு இல்லைன்னா பொங்கல் மாதிரி சாப்பிட்டேன்னா தூக்கம் வரும். ஏன்னா அது கார்பு, ஃபுல்லாக கார்பு. பாசிப்பருப்பு சேர்ந்துருக்குன்னா அதில் வந்து நிறைய ட்ரிப்டோமன் இருக்கு, ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் வந்து தூக்கத்தை கொண்டு வரும். அப்படி இல்லாமல் நீ வந்து நிறைய சாலடு, சூப்பு, காய்கறி, நான்வெஜ் சாப்பிட்டேன்னா அந்த பீஸ் அது மாதிரி வச்சுட்டு ரைஸை குறைச்சிக்கோ, தூக்கம் வராது. அப்புறம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன ஃபுட் சார் எடுத்துக்கலாம்? ஸ்டாமினாக்கு வந்து மெயினாக ப்ரோட்டீனும் ஃப்ரூட்ஸும் தான். ஸ்டாமினாங்கிறது 2 விஷயம். இமீடியட்டா எனர்ஜி வேணும் அப்படின்னா வாழைப்பழம் மாதிரி ஆப்பிள்லாம் வந்து இமீடியட் எனர்ஜிக்கு உள்ளது. எண்டூரன்ஸ் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் எனர்ஜி அது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லோ கிளைசிமிக்கா இந்த மில்லட் மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டெமினா. கம்புலாம் எடுத்துன்னு வச்சுக்கேன், கம்பஞ்சோறு, ராகில எல்லாம் சாப்பிட்டேன்னா ஒரு லாங் டேர்முக்கு உனக்கு வந்து ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு எனர்ஜி இருக்கிறதுக்கு வந்து அது நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம், அடுத்து மில்லட். தேங்க்யூ. ஐயா 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 வாழ்க்கை வளமுடன். ஐயா, இப்போ ஸ்மோக்கிங் தப்புன்னு சொன்னீங்க, பட் நிறைய இடத்துல செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் மூலிமா வர கேன்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்மோக் பண்ணுறது இல்லை, பட் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்னால அவங்களுக்கு வர நிறைய டிசீசஸ் காரணமாக இருக்கு. அப்போ அதெல்லாம் எப்படிங்க தவிர்க்கு? அதுக்கும் நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். இப்போ உங்க அப்பா ஸ்மோக் பண்றாரு, இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்டில் வந்து ஸ்மோக் வருதுன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த என்விரான்மெண்ட் வரவிடாம தடுக்கணும். எதுக்கு வந்து பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீர்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க? புகை பிடிக்கிறது அவன் பாடு, அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா அது சட்டம் தேவையில்லையே. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீ ஊதி விடுற போக பக்கத்தில் இருக்கவனுக்குலாம் வரணும்னா என்ன கேடு அப்படிங்கிற கோவம் தான் அந்த சட்டத்துக்குள்ள வந்துச்சு.
இன்னைக்கும் விமான நிலையத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதுக்குன்னு ஒரு தனி ஜோன் போட்டிருப்பாங்க, ஸ்மோக்கிங் ஜோன் அப்படின்னு. அங்கே போய் வேணா ஊதிக்கோ, அது கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஊதிக்கோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவமானமா பார்க்குற மனநிலையே நம்ம மக்கள் மத்தியில் உருவாகும். மற்ற நாடுகளெல்லாம் நிறைய நாடுகளில் வந்துருச்சு. ஒருத்தர் ஸ்மோக்கர் அப்படின்னு சொன்னாலே அவனை வந்து அவமானமா, ஐயா இதை கூட விட தெரியல, இவன் என்னத்தை கிழிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு. அதை நம்ம உருவாக்கணும். இப்போ நீ வந்து உனக்கு நீ ஸ்மோக் பண்றதில்ல, உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஸ்மோக் பண்ணதில்ல, ஆனால் சுற்றி இருக்குன்னா அதை பத்தி நீ ஸ்ட்ராங்கா பேசிட்டே இருக்கணும். இது ஸ்மோக் பண்ற மாதிரி முட்டாள்தனம் உலகத்திலேயே கிடையாது. நீயும் எடுத்து ஊரையும் எடுத்துட்டு இருக்கேங்கிறத நீ சுத்தி சுத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அட்லீஸ்ட் ஒன்னை சுத்தி இருக்கிற வைபிள் அது வராது. உன் பக்கத்துலேயே அவன்கிட்ட போனால் ஏதாவது லெக்சர் கொடுத்துருவான்பா வேணான்னு விட்டுருவானுங்க, அல்லது அட்லீஸ்ட் திருந்திடுவாங்க அந்த பக்கத்துல இருந்து வரவாங்க. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயமே திருந்தினாதான் நம்ம மொத்தமா இருக்கும். கண்டிப்பா பாசிவ் ஸ்மோக்கிங், நீ சொல்ற பாயிண்ட் வந்து பாசிவ் ஸ்மோக்கிங்கும் பாதிப்பை உண்டாக்கும். அதனாலதான் வந்து குடும்பங்கள்ல, நம்ம தோட்டங்கள், நம்ம கூட இருக்கிற இடங்கள்ல சுத்தி யார் புகைப்பிடிச்சாலும் அதை வந்து நம்ம தடுக்கணும். வேண்டாம், இந்த இடத்துல இந்த கேம்பஸ்குள்ள நோ ஸ்மோக்கிங் ஜோன், இது இங்க யாரும் புகை பிடிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஐயா இன்னொரு கொஸ்டின், ஜீரோ சுகர் ஆடடுங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. அதாவது நம்ம எஃப்எஸ்ஐயே சுகர் இல்லாம வேற எலிமெண்ட் ஆட் பண்ணா அதை நீங்க ஜீரோ சுகர் காட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட். அப்போ அது வந்து எப்படினாலும் கெடுதலுங்கிற போது அது எப்படிங்க? இல்ல, அது ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும். நோ சுகர் அப்படிங்கிறது வேற. நோ சுகர்னா இனிப்பு சேர்ந்த எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது. கருப்பட்டி, தேன், வெல்லம் எதுவுமே இல்லாம நோ சுகர் ஆல்வேஸ் பெட்டர். உங்க வயசுக்கு இல்ல, நீங்க 15-16 வயசுல கொஞ்சம் சக்கரை எடுத்தாலும் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனா ஒரு 35 வயசுக்கு மேல சும்மா ஆடட் சுகர் தேவையில்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜீரோ சுகர்னு போட்டுக்கிட்டு ஜீரோ குளுக்கோஸ் அது, ஆனா ஸ்டீவியா போடுறேன், ஆஸ்பர்டைம் போடுறேன், சுக்ரலோஸ் போடுறேன், இப்படி வந்து கெமிக்கல் ஸ்வீட்டனரை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இனிப்பு சுவையை நாக்கில் கொடுக்கும், ஆனா அதுல குளுக்கோஸ் இருக்காது. ஸோ குளுக்கோஸ் இல்லைங்கிறதுனால ஜீரோ சுகர்னு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இனிப்பு சுவை கொடுக்கும். அது இன்னொரு வகையில தப்பு. என்னன்னா அது ஒரு தீவிரமான ரசாயனம். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சதுல அதுல எதுவும் தீங்கு இருக்க மாதிரி தெரியலங்கிறதுனால அனுமதிக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒண்ணு வருவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன். அஸ்பார்டைம் அப்படின்னு ஒரு சுகர் இருக்கு. அஸ்பார்டைம் சுகரை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். நோ சுகர், அது அதில் குளுக்கோஸ் கிடையாது, அரசாங்கமும் அனுமதிச்சது. ஸ்வீட்டனர் வேணுங்கிறவங்களுக்கு காப்பியில் எல்லாம் போட்டுக்கலான்னு கொண்டு வந்தாங்க. அது இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிளாடர் கேன்சரை உருவாக்குது. பிளாடர் சிறுநீரை சேமிச்சு வைக்கிற அந்த பை இருக்கு இல்லையா, அந்த பிளாடர்ல கேன்சர் வர்றதுக்கு அந்த இதை அந்த அஸ்பார்டைம் காரணமா இருக்கு கண்டுபிடிக்க. இப்போ அது வந்து என்ன சொல்றான், வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு. அவனே என்ன சொன்னான் அப்படின்னா 12 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க யாரும் எடுக்காதீங்க அப்படின்னா. 12 வயசுக்குள்ள இருக்கவங்க யாரும் நோ சுகர், இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்வீட்டனர் வேண்டாம்னு சொல்லி அவனே அதுல போட்டிருந்தான். இப்ப நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் குளுக்கோஸ் தானே சார் வேண்டாம், ஸ்வீட் தானே வேண்டாம்னு சொல்லிட்டு சுக்ரலோஸ்ல இந்த மாதிரி ஜீரோ சுகர்ல வந்து குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. அது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். நீ வந்து இனிப்பு வேண்டாம்னா இனிப்பு டேஸ்டே வேண்டாம், இனிப்பா தனியா எனக்கு வேண்டாம். இனிப்பு சுவை வேணுமா, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோ, கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கோ, ஆப்பிள் சாப்பிட்டுக்கோ, அதெல்லாம் இனிப்பு தான். என்னைக்கோ ஒரு பண்டிகை காலம் இப்போ நீங்கள்லாம் கொண்டாடுறீங்க, ஒரு பண்டிகை காலம் வீட்டில் ஒரு நல்ல இனிப்புகள் செஞ்சு வச்சாங்க, அன்னைக்கு செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் தினம் நான் வந்து சாயந்தரம் ஆனால் வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவேன், தினம் குலோப் ஜாமுன் சாப்பிடுவேன், கடல மிட்டாய் வாங்கி தினம் சாப்பிடுவேன். கடல மிட்டாய் ஆக சிறப்பான மிட்டாய், ஆனால் அதை போய் தினம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இனிப்பு, அதாவது 6 சுவையும் நமக்கு வேணும், இனிப்பு வேணும். இனிப்பு சில அதுக்குன்னு சில மெட்டபாலிசம் இருக்கு. ஆனால் அதை நேரடியாக இந்த மாதிரி ஒயிட் சுகரை போட்டு ஒயிட் கியூபை போட்டு எடுக்காம தேவையின் பொருட்டு தேனோ பழங்களோ அந்த மாதிரி இனிப்பு எடுத்துக்கிறது நல்லது. நன்றி. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க காலைல அந்த ஸ்பீச்ல பிளட் கேன்சர் சொன்னீங்க. அதாவது ஜெனட்டிக்கா பிளட் கேன்சர் தான் எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரிவேல்டாக இருக்குது. கேன்சர் ஜெனட்டிக்காக பரவுமா? ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கேன்சரில் இறந்துட்டாங்க. போக ஒரு 4 to 5 டிகேட்ஸ்க்கு முன்னாடிலாம் கேன்சர் அவ்வளோ ப்ரிவேல்டாக இல்லை. இப்போ ரீசெண்டானா எங்கே சுட்டினாலும் கேன்சர்ன்றாங்க. அது ஒரு மாதிரி ஃபியர் உண்டாக்குது. எது சாப்பிட்டாலும் கேன்சர் வந்துருமா, இது வந்துருமா, அந்த டிசீஸ் வந்துருமான்ட்டு. இப்போ சவுத் இந்தியன் கல்ச்சர் படி எந்த ஃபுட் எடுத்தால் கேன்சர் செல்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், போக டெஸ்ட்ராய் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அருமையான கேள்வி. உங்க பேர் என்னப்பா? மிதுல் ராகவ். வாழ்த்துக்கள், நல்ல கேள்வி கேட்குறீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காரு அவரு. முதல் பதில் வந்து பயம் வேண்டாம். பயத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பயம் வந்து அறியாமையில வருது, விழிப்புணர்வு அறிவுல வருது. நமக்கு விழிப்புணர்வு வரணும், அறிவுல விழிப்புணர்வு வரணும். அறியாமையில இருக்க பயம் இருக்கக்கூடாது. நான் எல்லாம் சுற்றி கேன்சரை பேசுறாங்க, இவர் வேற யாரோ ஒருத்தர் கேன்சர் வந்துருக்காரு, நம்ம வயசுக்கு வந்துருமா, தாத்தாவுக்கு வந்திருக்கு எனக்கு வந்துருமா அப்படின்னு நம்ம பயப்படுறது வந்து அறியாமை. வேண்டாம், அதை சுத்தமா அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்துருங்க. கேன்சர்லாம் அந்த மாதிரிலாம் தாத்தாக்கு தான் நமக்கு வரலாம் கிடையாது.
சில நோய்கள் மரபு ரீதியா வரக்கூடியதுல புற்றுநோயும் உண்டு. நான் வந்து உங்க எல்லாரையும் கையை தூக்கும்போது சக்கரை வியாதி இருக்கான்னு கேட்டு கையை தூக்க சொன்னேன். சக்கரை வியாதி இருந்தா மரபு ரீதியா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்லல. 50% 60% வரும். ஆனா புற்றுநோய் வந்து ஒரு சில புற்றுநோய்கள் மரபு ரீதியா வருவதற்கான வாய்ப்பு 1%, 1/2% இருக்கும். அதுவும் எப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம புகை பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம மது அருந்திட்டு இருக்கோம், நம்ம வந்து கண்ட குப்பை உணவையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம தகப்பனுக்கோ தாய்க்கோ இருக்கிற விஷயம் நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அம்மாவுக்கு மார்பில் பிரஸ்ட்ல புற்றுநோய் இருந்ததுன்னா மகளுக்கு வர்ற வாய்ப்பு, மகள் இந்த மாதிரி உணவுல கவனம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது இப்போ ரத்த புற்றுநோய் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மரபு ரீதியா வர்றதில்ல. சுற்றுச்சூழல்ல இருந்து நிறைய உணவுல ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தான் வருது. மரபுல அந்த அந்த பர்டிகுலர் மியூட்டேஷன் ஆயிருக்கிற ஜீன் இருந்ததுன்னா அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறது எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறோம், நம்ம டென்ஷனா இருக்கிறோம், நம்ம புகை பிடிக்கிறோம், எபிஜெனட்டிக்கல் ரீசன் சொல்லுவோம். அதாவது நம் மரபணுவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய ஈடுபட்டுட்டே இருந்தோம்னா தான் வரும். ஸோ அதனால முதல்ல பயம் வேண்டாம், நம்பர் 1. ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, எந்த சாப்பாடுலாம் எனக்கு வந்து புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணும் சவுத் இந்தியன் ஃபுட்ல அப்படின்னு கேட்டீங்க. நம்முடைய ஸ்பைசஸ், நம்ம சாப்பாடுல இருக்கிற மணமூட்டிகள் இருக்கு இல்லையா, மஞ்சள், சீரகம், கருஞ்சீரகம், வெங்காயம், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி, இப்படி எல்லா ஸ்பைசஸுமே ஒரு வகையில புற்றுநோயை எதிர்க்கக்கூடியதுதான், குறிப்பா மஞ்சள். ஸோ நம்ம சாப்பாட்டில் இந்த மசாலா டீ, இந்த மசாலா பொருட்கள் நிறைய சேர்ந்திருக்க பொருள், மிளகாவத்தலை தவிர மற்ற அத்தனை ஸ்பைசஸும் நம்ம புற்றுநோய்க்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்க்கும். பரத் அகர்வால் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர், அவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி, இப்போ மாறிட்டார் நினைக்கிறேன், அங்கே பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புக்கு, அந்த ஹீலிங் ஸ்பைசஸ் புத்தகத்தை நான் படிச்சப்ப எனக்கு பயங்கர, அவர் வேற இந்தியன் ஆரிஜின் பரத் அகர்வால்னே இந்திய பேரா இருக்கேன்னு படிச்சா, பக்கத்துல ப்ரிஃபேஸ் எழுதுவாங்க இல்லையா புஸ்தகத்துல, அதை எழுதுறாரு. மொத்தம் 24 சாப்டர் அந்த புஸ்தகத்துல. அந்த 24 சாப்டரும் இன்னும் வெங்காயம், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, இப்படிதான் ஒவ்வொரு டைட்டில். ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு நாடுகளும் எப்படியெல்லாம் அந்த ஸ்பைசஸை பயன்படுத்துறாங்க, எப்படியெல்லாம் அது புற்றுநோயை பாதுகாக்குது வராம அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நம்ம வைக்கிற ரசத்துல பாதி பொருள் அதுல இருக்கு. நம்ம சாதாரண ரசத்துல எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்டி முடிச்சு, ஆங்காலஜி முடிச்சு, ரிசர்ச்சர் ஆகி, ஜான் ஹாப்கின்ஸ் உடைய ரிசர்ச்சர் ஆகி பெரிய பதவியெல்லாம் வந்தப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுறேன். ஆனா எங்க அம்மா இந்தியால தினம் இதெல்லாம் படிக்காமையே எனக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுதான் நம்ம நாட்டுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்க அம்மா இதெல்லாம் படிக்காமே உங்க வீட்டுல ரசம் வச்சு கொடுப்பாங்க, உங்க வீட்டுல சாம்பார் பொடி, காய்பொடி, எல்லாத்துலயும் இதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற அந்த அறிவை நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம இது மாதிரி நோய் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா, நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுறேன், காலையில நெல்லிக்காய் டீ குடிங்க, கரிசலாங்கண்ணி சாப்பிடுங்க, இந்த இஞ்சி, பூண்டு, புதினா, சீரகம், வெந்தயம் அத்தனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணவுல சேர்ந்துட்டே இருந்ததுன்னா அது இந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும். ரொம்ப முக்கியமா சர்க்கரை ரொம்ப எடுக்காதீங்க. நமக்கு ஃபேமிலி லெவலா இருந்ததுன்னா சுகர் ரொம்ப வேண்டாம், நல்ல புரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும், நிறைய ஸ்பைசஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே இந்த நோயில இருந்து வராம பாதுகாத்துக்கலாம். சித்த மருத்துவத்துல புற்றுநோயை தடுக்க முடியுமா? பல புற்றுநோய்கள் ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சோம்னா ஆங்கில மருத்துவத்தோடு இணைந்து செயல்பட முடியும். இது வந்து இப்ப தனியா இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல கண்டுபிடிச்சா நம்ம மருந்துகளை கொடுத்து அது வளர விடாம அதிகம் போகாம தடுக்கலாம். ஆனா உயிருக்கு ஆபத்தான அளவுல அந்த புற்றுநோய் வரும்னு தெரிஞ்சதுன்னா, ஆரம்ப நிலையில தெரிஞ்சா கூட அது அறுவை சிகிச்சையில செய்து கொள்ளதான் முக்கியமா பார்க்கணுமே ஒழிய சித்த மருத்துவமா ஆயுர்வேதமாலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு பிரஸ்ட்ல ஒரு சின்னூண்டு 1 சென்டிமீட்டர்ல 1/2 சென்டிமீட்டர்ல அங்க மட்டும்தான் கட்டி இருக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம மருந்தை வச்சு கொடுத்து அதை குணப்படுத்தலாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அது ஒருவேளை உள்ளுக்குள்ள நுரையீரலுக்குள்ள எலும்புக்குள்ள போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்ப அந்த குட்டியோண்டு இடத்த அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடணும், மார்பகத்தையே எடுக்கணும்னா எடுத்துடணும். அப்ப நமக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால எப்பவுமே முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யுனானி எல்லா சிஸ்டமும் பிரிவென்டிவ்ல மிகப்பெரிய அளவுல இருக்கும். பிரிவென்டிவ்ல நோய் வராம தடுக்கிறதுல ஒருவேளை இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான நோய்கள் வந்துச்சுன்னா இணைந்து பணியாற்றணும். நவீன மருத்துவத்தோடு சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, பிரஸ்ட் கேன்சருக்குரிய ஆங்காலஜிஸ்டுக்கு அனுப்பி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கூடவே அது வேற எங்கேயும் பரவாம தடுக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம். ஸோ அதனால சித்தா, ஆயுர்வேதம்லாம் இன்டெகிரேட்டிவா இன்னைக்கு லெவல்ல இன்டெகிரேட்டிவா வந்து அலோபதியோட கேன்சர் பிரிவென்ஷனுக்கு இருக்கு. வெறுமன மோனோதெரபியா சித்தா மட்டுமே பயன்படுத்த முடியுமாங்கிறது ஆய்வு அடிப்படையில் தான் இருக்கு. சில சமயத்தில் சோசியல் மீடியால எல்லாம் வந்து டால் கிளைம் வரும், நான் சித்தால வந்து 100% குணப்படுத்திடுவேன்,
யாராவது டாக்குமெண்ட் கொண்டாங்க நீங்கள் அப்படி பண்ணியிருக்கவங்கள அது மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா இதுலேயும் வணிகம் உள்ள புகுந்து அதில் காசு சம்பாதிக்கிறவங்க ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம எந்த துறைங்கிறது முக்கியம் இல்லை, அறிவியல் பூர்வமா இது 100% குணப்படுத்தக்கூடியதா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆஸ்துமாவை கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன், கண்டிப்பாக மருந்து கொடுக்கலாம். இல்லை முட்டு வலி கேட்டிங்களா, தோல் நோய் இருக்கா, அதெல்லாம் சித்த மருத்துவத்தை மட்டுமே வச்சு சரி பண்ண முடியும். இந்த மாதிரி புற்றுநோயினுடைய தீவிரம், சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, சிறுநீரக செயலிழப்பு, அந்த மாதிரி இடத்துல கூட்டு சிகிச்சையாக தான் செய்ய முடியும். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்க பசங்கள்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க வந்து டயட்டை பேலன்ஸ்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் இந்த என்வைரான்மெண்ட்டில் இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் கேன்சர் வருதுன்னு சொன்னீங்க. இந்த என்வைரான்மெண்ட் எப்படிலாம் சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சூப்பர், ரொம்ப அருமையாக கேட்டீங்க, நன்றி. அதாவது முதல் விஷயம் என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கட்டப்படான்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மாறி இருக்காங்க. நான் இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சது 20 வருஷம் முன்னாடி. நான் 2007-8 பேசும்போது இருந்த வியாபாரத்தை விட, ஜங்க் ஃபுட் வியாபாரத்தை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பீஸா பர்கர்லாம் அன்னைக்கு மாதிரி இப்போ எல்லாரும் அன்னைக்கு பேயா ஓடுனாங்க, இப்போ கொஞ்சம் அதை யோசிக்கிறாங்க. ஐயோ இது சாப்பிட்டா உடம்பு கிடியா, எல்லாம் நன்மை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சிந்தனையாவது நமக்குள்ள வந்துருக்கு. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பேச்சு ஆராயும் போது சொன்னது என்னன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த வயசுல இருந்தே ஜங்க் ஃபுட் மேல எச்சரிக்கையா இருக்கும். தவிர்க்கவே முடியாது. நீ நாளைக்கு பிரான்ஸ் போற, ஒரு மீட்டிங்காக போற, இல்லைன்னா படிக்கிறதுக்கு போற, அந்த இடத்துல அன்னைக்கு பீஸா தான் கிடைக்குதுன்னா அன்னைக்கு சாப்பிட்டுக்கோ. அது உடனே அங்கே நான் எனக்கு வெண்பொங்கல் கிடைக்குமா, ஆணியின் ஊத்தப்பம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்போ நீ வந்து எடுத்துக்கலாம். நீ இங்கே வந்து பொள்ளாச்சிக்கு கீழே இருந்துட்டு நான் வந்து பீஸா கட்டில் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா அதுதான் தப்பு. ஸோ அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஜங்க் ஃபுட்டை வந்து ஒருபோதும் நாம வரவேற்று எடுக்கக்கூடாது. நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபுட் எனக்கு வேணும், வாய்க்கு ருசியாக தான் சாப்பிடணும். டேஸ்ட் வந்து நமக்கு பிடிச்சமான விஷயம் தான். ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டில் எத்தனையோ டேஸ்டியான ஃபுட் இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த விளம்பரங்களில் பார்த்து, அப்படி டிவியில் பார்த்து, அவன் அதில் விராட் கோலியோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அதை பற்றி சொன்ன உடனே ஆஹா நம்மளும் போய் ஆர்டர் பண்ணுறோம். அப்படியே ஸ்விக்கியில் போய் ராத்திரி என்னம்மா சாப்பாடு அப்படின்னு வீட்டில் கேட்குறது. அம்மா வந்து இப்போ மத்தியானம் உள்ள ரசஞ்சோறு இருக்குது, கொஞ்சம் வத்தல் வச்சு தரேன் அப்படின்னா போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து டக்குன்னு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு பாஸ்தா வாங்கட்டா, ஸ்பகெட்டி வாங்கட்டா, பீஸா வாங்கலான்னு போட்டோன்னா அதுதான் தப்பு. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய தினசரி உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கணும், டேஸ்டா இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 சுவையுள்ள நல்ல கசப்பு. நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு கடந்த ஒரு வாரத்தில், லாஸ்ட் 1 வீக்ல தினசரி எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டோம்? அவங்க மட்டும் கை தூக்கல. தினசரி கசப்பு சாப்பிட்டவங்க யாராவது இருப்பீங்களா? தினசரி உப்பு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உப்பு எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம், கைகளை போடுங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. நம்ம தினம் உப்பு சாப்பிட்றோம், உப்பு போட்டு சாப்பிட்றோம். ஆனா நம்ம தினம் கசப்பு சாப்பிட்றது இல்லை. பேலன்ஸ்டு ஃபுட்னா வெறும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் பேலன்ஸ் மட்டும் இல்லை. இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவையும் பேலன்ஸ்டா இருக்கணும். உங்க வீட்டில் இனிமேல் போய் நீங்க இதெல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு போவீங்க இல்லையா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கணும். ஒன்றும் பாவக்காய் பண்ணு, இல்லை கருவேப்பிலை சட்னி, இல்லைன்னா வந்து வாழைப்பூ, இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், எல்லாம் கசப்பு தான். ஸோ பேலன்ஸ்டா உள்ளது அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு 6 சுவையுள்ள உணவும் எடுத்துக்கொள்வோம். ரெடி டு ஈட், நம்ம நேராக பாக்கெட்டை பிரிச்சு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு பொருள் சேர்த்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கெட்டு போகாம இருக்கிற ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா அது உடலை கெடுக்க தான் செய்யும். மயோனைஸ் தெரியுங்களா எல்லாருக்கும்? மயோனைஸ் வந்து எப்படி செய்வாங்க, யாராவது சொல்லுங்களேன். அவ்வளவுதான், காமனா எல்லாரும் வந்துருச்சு. முட்டை, எண்ணெய், வேற என்னது, 3 பொருள் தான். முட்டையும் எண்ணெயும் போட்டு பிசைஞ்சு பேப்பர்லாம் போட்டு பண்றாங்க. அதுக்கு அதிகபட்சம் உங்க வீட்டில் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு கப்பில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிட்டு ஒரு வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு அது ஒழுங்கா இருக்கும்? அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு நல்லா இருக்கலாம். அதுக்குள்ள கெட்டு பேருமா போகாதா? அதை தான் அடிச்சு உடனே தடவி மயனைஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல மயனைஸ் பாட்டில் 2 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதுல சேர்க்கிறான். அந்த ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறனாலதான் அது எப்போ வேணாலும் போய் நீங்க இதுல போய் பீஸா வாங்கினீங்கன்னா மேல பர்கர் வாங்கினா மேல மயனைஸ் கொடுக்குறான்னா
அது முழுக்க கெட்டு போகாம இருக்கிற பொருள் சேர்ந்தது. அப்போ வினிகர் இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு வகையில உடலுக்குள்ள பாதிப்பு உண்டாகும். ஸோ ஜங்க் ஃபுட்டு ஒருபோதும் வேண்டாம், எனக்கு இது தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கணும். பேலன்ஸ்டு ஃபுட்டுனா நம்ம வீட்டில் 6 சுவையும் உள்ள உணவுகளா, நிறைய பழங்கள், குறிப்பாக உங்கள் வயசுல இருந்து புரோட்டீனும் பழங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கட்டும். கசப்பு சுவை வந்து இம்யூனிட்டியை கூட்டக்கூடியது. கசப்பு சுவை உள்ள பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க. சார் அப்புறம் டீனேஜர்ஸ் வந்து சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணுமா இல்லை? நோ, டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டாம். யூ கேன் டேக் லிட்டில் சுகர் எடுக்கலாம். அது ஒயிட் சுகராக எடுக்காதீங்க. கருப்பட்டி எடுங்க, வெல்லம் எடுங்க, தேன் எடுங்க. ஒயிட் ரீஃபைன்டு சுகர் நமக்கு வேண்டாம். நமக்கு நல்ல கருப்பட்டி, வெல்லம், தேன் எடுத்துக்கலாம். சுகர் டேஸ்ட் உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சுகர் தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய. நீங்க ஆடி பாடி ஓடிட்டு இருக்கீங்க, வேர்த்து கூட வேலை செய்றீங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேணும், அப்போ எடுத்துக்கலாம். சார் அப்புறம் புரோட்டீன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அவங்க டயட்ல வச்சுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் புரோட்டீன் வேற ஏதாவது எனர்ஜி ஃபுட்ஸ், நியூட்ரியன்ட்ஸ் ஏதாவது அவங்க டயட்? மெயினாக ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸில் வந்து ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், பாலிஃபினால்ஸ் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும், செலினியம், மேங்கனீஸ், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ உன்னுடைய கண் பார்வை நல்லா இருக்கணும்னா பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கணும். உன்னோட மசில் நல்லா இருக்கணும்னா மெக்னீஷியம் வேணும். ஹைட் வரணும் அப்படின்னா மேங்கனீஸ், செலினியம் நல்லா வேணும். இந்த மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டி மைக்ரோ நியூட்ரியன்ட். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃப்ரூட்ஸில் தான் நிறையா இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக தினம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக வேணும்னு பிடிவாதமாக இருக்கணும். அது நல்லது. தேங்க்யூ. வணக்கம் ஐயா. ஐயா, என் கூட படிக்கிற மாணவர்கள் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எலக்ட்ரோலைட்னு ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க ஐயா. அது வந்து அது குடிச்சிட்டு எல்லாம் எனர்ஜியா இருக்குன்னு சொல்லி இன்னும் நல்லா விளையாடுறாங்க. ஒரு நாள் நானும் குடிச்சு பார்த்தேன், ஆனா எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அதுல அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சுவை இருக்கு, சுகர் இருக்கு. அது குடிக்கலாமா இல்ல கூடாதான்னு ஒரு தயக்கம் ஐயா. அது நிச்சயமா ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஒரு தீவிர நீர் ஏற்றம் குறைவு இருக்கு, டீஹைட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரோலைட் வேணும். அது எப்படின்னா, உன் மசில் இப்படி கையில பிடிச்சி இப்படி எடுத்தா அப்படியே நிற்கும். அது உன்னுடைய மசில் வந்து நிக்கா, ஈரத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகும்போது எலக்ட்ரோலைட் இஸ் மெடிசின். அது என்ன, எலக்ட்ரோலைட் என்ன, சுகர், சால்ட் வித் எல்லா மினரலும் கலந்த ஒரு ட்ரிங்க், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீ வந்து உதாரணமா 90 நிமிஷம் ஃபுட்பால் விளையாடுற, பயங்கரமா வேர்த்து கொட்டி உன்னோட உடல்ல கால்லாம் கிராம்ப் ஆகுது, மசில் இழுக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பழக்கம் மாதிரி ஒரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுறா அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, தேவையில்லாம அந்த மினரலும் விட்டமின் உள்ள போயிட்டு இருக்கும். அதுக்கு பெஸ்ட் ஜூஸ் குடிக்கலாம். நீ ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம், இல்லை ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். அது எடுத்துக்கிறது பெட்டர், ப்ரொவைடட் உனக்கு வந்து ரொம்ப வெயில், கடுமையான வெயில், டீஹைட்ரேட் ஆகிருக்கிற, மசில் கிராம்ப் ஆகி உளுறேன்னா அப்போ மட்டும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. நீங்கள் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ப்ரோட்டீன் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இந்தியன் டயட் பேஸ்டு சிஸ்டம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு சப்ளிமெண்ட் பேஸ்டாக இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்லீட் பல்கப் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 70 கிராம்ஸ்லேருந்து 80 கிராம்ஸ் இருக்குது. ஃபுட் பேஸில் இதுக்கு அவங்களால கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியல. சப்ளிமெண்ட் மூலமாக தான் அந்த மாதிரி வே ப்ரோட்டீன், ஹெர்பா லைஃப் அந்த மாதிரி மூலமாக தான் எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அட்வைசபிள்? அப்படி இருந்தும் ரிசல்ட்ஸ் காட்டுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூப்ல 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வருது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, ரிசல்ட்ஸும் காட்டுறாங்க. அந்த மேனுஃபேக்சருக்கு ஒரு ஸ்கூப்ல ஒரு கன்சியூமருக்கு 30 கிராம்ஸ் கொடுக்குற அளவுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் எங்க இருந்து வருது? அது அட்வைசபிளா? அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த புரோட்டீன் மேல நீங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதுக்கு மேல, அது பர்டிகுலர்லி உங்க வயசுல 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும், அதுவும் குறிப்பா ஜிம் போக ஆரம்பிச்சாச்சுனாலே அந்த செய்தி வந்து காதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. மசில் ஸ்ட்ரென்தனிங்கு, அத்லெட்டுக்கு எல்லாம். See, your profession is athlete னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 10 செகண்ட், நான் ஒரு 14 செகண்ட் இருக்கேன், நான் குறைக்கணும், கூட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உன் ப்ரொஃபஷனே அந்த விளையாட்டுக்கு வருது. உன்னுடைய ஸ்போர்ட் பிசியாட்ரிஸ்ட் ஆர் பிசியோதெரபிஸ்ட் வந்து உனக்கு வந்து அதை அட்வைஸ் பண்றாங்க, உனக்கு நீ மற்ற எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, உன்னுடைய ப்ரோட்டீன் இந்த அளவுக்கு இருந்தாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது, அதையும் பிளான்ட் ப்ரோட்டீன் பேஸ்ல சேவ் பண்ணி முதல் சாய்ஸா நேச்சுரல் சோர்ஸ்லையும், அதுல கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ரெடிலி அவைலபிள் ப்ரோட்டீன் பவுடர்ஸும் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அது ஆன் ப்ரொஃபஷன்ல. நான் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறேன், என் உடலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவசியமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எந்த ஊர்? நீங்க சேலம். சேலம் பக்கத்தில் தாரேஸ்வரம் ஒரு சிவன் கோயில் போயிருக்கீங்களா? ஒரு தடவை போய் பாருங்க. சும்மா அதில் உள்ள சிற்பங்கள் மிக மிக அழகான சிற்பங்கள். அதில் தான் எனக்கு இன்னும் மெமரியில் இருக்கு. அந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லோட அம்போட ஒரு சிலை இருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்கு.
அந்த மாதிரி கோயிலில் உள்ள சிலைகள்ல இருக்கக்கூடிய வேடர்கள் தான் அவங்க சிலை ஏன் இப்படி பார்க்கும்போது அவன் உடம்பு பார்த்தா அப்படி ஒரு 6 பேக் உடம்புல அவன் வரைஞ்சிருக்கான். அவங்க உடம்புல அவன் பைசப்ஸ்ல இருக்கக்கூடிய வெயின் அதெல்லாம் வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த சிலை இருக்கு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, அவங்க எல்லாம் என்ன ஜிம்மு போய் தினம் வெயிட் அடிச்சு லேட்டரல் போடுறோமா ரைட்டர் இது பண்றோமா அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த உடல் வாகு வந்தது அப்படின்னு பார்த்தா அவனுடைய உழைப்பு, அவன் விளையாட்டு இல்லை உழைப்பு, குதிரை ஏற்றம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதுல அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம உடலும் இறுக்கமா இருக்கணும், நம்ம செஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், பைசப்ஸ் அண்ட் டெல்டாய்டு வந்து பார்க்க அழகா, புஜங்கள் நல்லா இருக்கணும்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் செஞ்சாலே போதும். புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால முதல் பாயிண்ட் நேச்சுரல் சோர்ஸை ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அன் அத்லட் ஆர் இஃப் யூ ஆர் அ பாக்ஸர் ஆர் இஃப் யூ ஆர் ஸ்பெசிபிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்து உனக்கு குறைவு இருந்ததுன்னா நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்கிக்கலாம். மூணாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி சோர்ஸ் பண்ணுவான், எல்லாத்துல இருந்து எடுப்பானா? முடியும், இண்டஸ்ட்ரியால முடியும். இண்டஸ்ட்ரி வந்து பல இடத்துல இருந்து இப்போ பீ புரோட்டீன், அதாவது சிப்பியோட புரோட்டீன் அது ஒரு கண்டென்ட், எக்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன் வேற, அது மாதிரி வே புரோட்டீன் பால்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன், சாயில இருந்து ஐசோஃபிளாவனாய்ட்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன், இப்படி வேற வேற இது இருக்கு. ஒவ்வொன்றிலையும் எசென்சியல் அந்த அமினோ ஆசிட் வேறுபடும். புரோட்டீனாலே அமினோ ஆசிட்ஸ் தானே எசென்சியல் அமினோ ஆசிட், அதுல சில இதுல மீத்தோனைன் இருக்கும், சில இதுல ட்ரிப்ஸ், இப்படி நிறைய வேறுபாடு இருக்கும். அவங்க மசில் மாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுல ஒவ்வொன்றிலையும் எடுத்து மிக்சர் பண்ணுவாங்க. இந்த மிக்சர் உன்னுடைய பாடிக்கு அது ஏத்துக்குமா, உன்னோட கான்ஸ்டிடியூஷன்லாம் அது எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்குமா, அல்லது உன் கிட்னிக்கு அது ஒரு ப்ரெஷரா மாறுமான்னு முழுசா தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் இவ்வளவு கலோரி இவ்வளவு எனர்ஜி இந்த மசில் மாஸ்க்கு வரும்னு போட்டு கொடுத்துருவாங்க. அவன் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லா இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இந்தியாவில் 15 வயசுல இருந்து 20 வயசு இருக்கவனுடைய மெட்டபாலிசத்துக்கு இந்த புரோட்டீன் பவுடர் இவ்வளவு எஃபர்ட் கொடுக்குமானா தெரியாது. ஆனா இந்தியால நீ கொண்டக்கடலை சாப்பிட்டா, முட்டை சாப்பிட்டா, கோழி சாப்பிட்டா நல்லா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வித்தியாசம். ஒரு புரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நேச்சுரலா எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நேச்சுரலா எடுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு விஸ்டம் இருக்கு நம்மகிட்ட, அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு ஸ்டடி தான் வரணும், அங்க அது இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏன்னா நீங்களாம் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு அந்த பவுடர் பேயா வித்துக்கிட்டு இருக்கு உங்க மாதிரி வயசுக்காரங்கள்ட்ட. அதுக்குள்ள போய் டக்குன்னு போய் நம்ம அது நல்லதுன்னு வாங்கிட வேண்டாம். அது வந்து முதல்ல யூ ட்ரை வித் யுவர் நேச்சுரல் சோர்சஸ்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு அது அவசியம்னா உங்க டாக்டர் ஆர் பிசியாட்ரிஸ்டோட அட்வைஸோட அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க அப்பாவுக்கு போன வருஷம் தான் சுகர் வந்தது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் சுகரே இல்லை. அப்போனா எனக்கு சுகர் வர்றதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு? அதாவது டயட்டும் நல்லா இருக்கு, அப்போனா சுகர் வந்து வருமா வராதா? இல்ல, அப்பாவுக்கு போன வருஷம் அப்பாவோட ஏஜ் என்ன? எங்க அப்பாவுக்கு ஒரு 45 இயர்ஸ். ஸோ அப்பாவுக்கு 40-45 வந்தனா மேபி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல வர்ற டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய ஜீன்ல அந்த டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, உங்களுடைய 35 வயசு அப்பாவுக்கு 45னா உங்களுக்கு 35ல இருந்து 40க்குள்ள வரும்போது வருவதற்கான வாய்ப்பு 50% இருக்கு. 50% இருக்கு. அதுக்கு நீங்க இப்ப இருந்தே உங்களோட வெயிட்டை நல்லா குறைக்கிறதுக்கு பிளஸ் எனர்ஜி ஸ்பெண்டிங் கூடிய விளையாட்டு நல்லா நீங்க ஷட்டிலோ இல்லைன்னா வந்து பிசிக்கலா எக்ஸர்ட் ஆகிற மாதிரி ஒரு விளையாட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை தவிர்க்கலாம், உங்களுக்கு வராம தடுத்து கொள்ள முடியும். ஸ்வீட் கிரேவிங் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸ்வீட் கிரேவிங் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய இனிப்பு தேர இடத்துல பழங்கள் சாப்பிடுங்க. மென்டலி ரொம்ப ஹாப்பியா ஃபன்னா சந்தோஷமா இருக்கிற ஒரு மனநிலையும் அடிஷன் டு தட் பிசிக்கலா எஃபர்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க அப்பாவுக்கு அந்த வயசுல உங்களுக்கு வராம தடுத்துட முடியும். அந்த அவேர்னஸ் இருக்கணும் உங்களுக்குள்ள. நான் பிறக்கும்போது எங்க அப்பா கிடையாது அதனால எனக்கு வராதுன்னு நம்ம நினைக்க கூடாது. நீங்க பிறக்கும்போது உங்களுக்கு இல்ல, ஆனா உங்க அப்பாவுடைய ஜீன்ல அது இருக்கும், சசப்டபிலிட்டி இருக்கும். அதனால அவருக்கு 45ல எக்ஸ்பிரஸ் ஆனது உங்களுக்கு 40ல எக்ஸ்பிரஸ் ஆயிடலாம். டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 50% சான்ஸ் உண்டு. அதனால அதை தடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே எஃபர்ட் போடும், அவ்வளவுதான். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம படத்துலலாம் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்மோக்கிங் பண்ற அந்த சிகரெட் பாக்ஸ்லயே வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போட்டிருக்காங்க. ஆனா ஏன் அதை வந்து இது இவ்வளோ பெரிய ஹெல்த் அசார்டா இருக்குன்னா அது ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சூப்பர் கொஸ்டின். நீங்க நாளைக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரா வந்து அதை பேன் பண்ணணும்னு முதல்ல மனசுல நினைச்சுக்கணும். ஐ அப்ரிஷியேட் யுவர் கொஸ்டின். எல்லாரும் ஒரு கிளாப் கொடுக்கலாம் அவருக்கு. இவ்வளவு அது தப்பு இது தப்புன்னு பேசுறீங்க, அது தப்பு இது தப்புன்னு போஸ்டர் போடுறீங்க, அப்புறம் ஏன் விற்கிறீங்க? அதை அரசாங்கம் எதுக்கு அனுமதிக்குதுங்கிறது அந்த கோபம் தான் அந்த கேள்வியா அவருக்கு மாறுது.
இந்த கேள்வியை என்னைக்குமே அந்த கோவத்தை விட்டுறக்கூடாது. எப்போ அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கணும். ஆனா நீங்க ஒரு அச்சீவரா வரணும். வரும்போது இப்போ பொது இடத்துல சிகரெட் குடிக்கலான்னு தான் இருந்துச்சு. ஏதோ அரசாங்கம் எல்லாமா சேர்ந்து ஒரு மாதிரி பொது இடத்துல குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அரசாங்கம்ங்கிறது தனி கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அது ஸ்மோக்க வேணாயா அப்படின்னு, மது வேண்டாம், புகை வேண்டாம், நம்ம தான் முடிவு எடுக்கணும். உலகம் முழுக்கவே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தை இருக்கு. ஸ்மோக்கை பத்தி இவ்வளவு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமும், ஸ்மோக் பத்தி இவ்வளவு அவேர்னஸ் உலகம் முழுக்க இருந்த அப்புறமும் இந்தியால ஸ்மோக்கிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சிகரெட் விற்கிறவங்க இண்டஸ்ட்ரி, அதனுடைய சந்தை மதிப்பு இருக்குல்ல, வருஷத்துக்கு 2400 கோடி என்னமோ வைக்கிறானுங்க. 2400 கோடியில ஒரு வருஷமும் 10% கூட தான் செய்தே ஒழிய குறைய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? எத்தனையோ பேர் குடிக்கல. எனக்கே தெரியும், நான் பார்த்த சமுதாயத்தில் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுல 25-30% குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனாலும் எங்கேயோ தனித்தனியா குடிக்கிறாங்க, எங்கேயோ சிகரெட்டோட விலையை கூட்டியிருக்காங்க. அது மூலமா கிடைக்கிற பணம் வந்துகிட்டே தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால இது வந்து எப்படின்னா, எப்பவுமே வணிகம் வந்து அரசியலை விட ரொம்ப வலுவானது. வணிகம் தான் அரசியலே நடத்தும். உலகம் முழுக்க யார் முதலமைச்சராக வரணும், யார் வந்து பிரதமராக வரணும், யார் அமெரிக்க அதிபராக வரணுங்கிறது மக்கள் தீர்மானிக்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனா வணிகம் தீர்மானிக்குதுன்னு நிறைய எழுதுறாங்க. பெரிய பெரிய மருந்து கம்பெனிகளும் பெரிய பெரிய ஆயுத வியாபாரிகளும் தான் அரசாங்கத்தை நிர்வகிக்கிறாங்க. நமக்கே ஆச்சரியம், ஆயுத வியாபாரிகளா அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்குது இல்லையா? இதுல நடக்கிறதுல எத்தனை லட்சம் கோடி பணம் வந்து அந்த குண்டுல போய் விழுது. நம்ம வீட்டுல நம்ம ஒரு இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரயில் நிலையத்தில இருந்து பொள்ளாச்சி வரதுக்குள்ள சாலையில பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு ஒரு மத்தியான சாப்பாடு இல்லையே, எத்தனையோ பேர் போடுறதுக்கு நல்ல சட்டை இல்லையேன்னு இங்க பாக்குறோம். ஒரு காசான்னு ஒரு நகரத்துல அத்தனை மக்களும் அழிஞ்சு தட்டுக்கு பிள்ளைய ஒரு சின்ன பிள்ளை போட்டோ எல்லா இடத்துலயும் வந்துச்சு, தட்டை வச்சுட்டு அப்படியே லைன்ல நிக்கிறது அப்படி இருக்கு. ஆனா லட்சம் கோடிக்கு போய் ஆயுதத்தை குண்டு போட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஏன் அதை போய் ஆயுதத்தை இது வாரம் பண்ணணும்னு நினைச்சா, முக்கியமான காரணம் அந்த ஆயுதங்களுடைய வியாபாரிகள் தான் ஒருத்தவங்க எழுதுறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இந்த ஸ்மோக்கா இருக்கட்டும், இந்த வாரா இருக்கட்டும், இந்த ஆல்கஹாலா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடிலாம் பெரிய வணிக சாம்ராஜ்யங்கள் இருக்கு. அவங்க லேசில் விட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த கட்சி அந்த கட்சி அவர் கட்சி இவர் கட்சிலாம் கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் ஏன் வியாபாரம் படுக்க கூடாதுங்கிற ஏற்ற மாதிரி அவங்க சட்டங்களை கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம வந்து நுகர்வோர்ல இருந்து தான் நம்ம அந்த போராட்டத்தை கொண்டு வரணும். சுவாமிஜி வந்து முதல் வரியில வந்து போரில்லா உலகம் வேண்டும்ங்கிறாங்க. இன்னொரு கீழே எழுதுறாங்க, உணவு தண்ணீர் எல்லாருக்கும் சமனா வரணும். இது ஏன் உணவு ஏன் தண்ணி அப்படின்னு அவங்க பேசக்கூடாது, இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெருங்கனவு நமக்குள்ள இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய எல்லை போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பேசுறோம், பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்கு எதிராக பேசுறான். அங்க ஏதாவது கோடு இருக்கா? பூமி ஏதாவது கோடு போட்டிருக்கா? நம்மளே ஒரு கோடை போட்டுக்கிட்டோம். நம்மளே ஒரு கோடை 2 நாடும் கோடை போட்டுக்கிட்டு நம்ம படம் சினிமால எல்லாம் பார்க்கும்போது பத்தி அவனை கொண்டுட்டா இவனை கொண்டுட்டா அப்படின்னு நினைக்கிறோம். மக்கள் எல்லோரும் ஒரே மக்கள் தான். இந்த கோட்டுக்கு இவங்க இருக்காங்க, அந்த கோட்டுக்கு நான் வேற இவங்க வேறையா, எல்லாம் ஒண்ணுதான். நம்மளா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு கோடை போட்டுட்டு அது அமெரிக்கா, இது யூரோப், இது ஈரானு, ஈராக்கு நம்மளா போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பல சிக்கல்களை உண்டாக்குறது பெரும் பணம் உடைத்த பெருமன அறமற்ற வணிகம். வணிகம் அதுக்காக தப்பானது கிடையாது. வணிகம் இல்லைன்னா நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது. அறம் வேணும், வணிகத்துல அறம் இருக்கணும். அறமுள்ள வணிகம் நமக்கு வேணும். ப்ராஃபிட் இஸ் நாட் அ டர்ட்டி வேர்ட். ஆனா அந்த ப்ராஃபிட் எப்படி வருது? நம்ம ஒரு நெல் விதைக்கிறோம், அந்த நெல்ல இருந்து ஒரு பொருளை சந்தைப்படுத்துறோம்னா அதுவும் வணிகம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு. அது வேலை செய்யறவங்களுக்கான என்ன பணம் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுத்து அது சோறா வருது. அதுல அறம் இருக்கு. ஆனா புகையில அந்த அறம் இல்லை. அதை பயன்படுத்துறவன் சாகுறான், அதை கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்றவங்களுக்கு நோய் வருது. ஆனா முதலாளிக்கு மட்டும் பணம் கிடைக்கும். அப்ப அறமற்ற வணிகத்துக்கு எதிரான குரல் மட்டும்தான் இதுக்கான தீர்வே ஒழிய அரசாங்கம் தீர்வு இல்லை. அரசாங்கம் ஏன்னா இவங்க சொல்லிதான் வராங்க, இவங்க தான் அதை நிர்ணயிக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு படம் வந்தது, என் படம் பேர் மறந்து போச்சு, சினிமா. அதுல வந்து ஹீரோயின் வந்து பஸ்ல போவாங்க. பஸ்ல போகும்போது ஹீரோவோட சிகரெட் பாக்கெட்டை அவங்க சட்டப்பையில வச்சு ஒளிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதை அடுத்து அப்படியே அந்த சிகரெட் பாக்கெட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க காதலன் நினைவு வந்து ஒரு டூயட் பாட்டு ஓடும். நான் வந்து அந்த படம் பார்த்த உடனே எங்க அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்ல நானும் வாலண்டியரா இருக்கேன், பேசுவோம். இந்த பாட்டை தடை பண்ணணுங்க. அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, அது வேற விஷயம். பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா ஏன் அந்த காட்சி?
அந்த காதலனை பிடிக்கிறதுக்கு இதுதான் உனக்கு பிடிச்ச விஷயமா? அவன் தம் அடிக்கிறதா உனக்கு பிடிக்கிற? நீ எவ்வளவு பெரிய முட்டாள், அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். ஒரு அறிவட்ட கூட்டத்துக்கு இப்படி ஒரு பாட்டு, இதுக்கு இத்தனை பேர் கைதட்டான், கட்டும் கோவம். கடைசியில பார்த்தா அந்த சிகரெட் பெட்டி காட்சியில வர்றது மொத்தம் 3 நிமிஷம். 3 நிமிஷத்துல ஒரு 30-40 செகண்ட் தான் அந்த கேமரா வந்து அந்த சிகரெட் பெட்டியை காட்டும். ஆனா அந்த சிகரெட் நிறுவனத்தார் 6 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அந்த பாட்டு. அந்த பாட்டுல அந்த பெட்டி 30 செகண்ட் வர்றதுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு கோபமா சொல்றேன் அப்படின்னா, பொருள் எப்படி ஊடுருவு பாருங்க. எல்லா பேரும் அந்த பாட்டை கேட்பான், எல்லா பேரும் அந்த கை தட்டுவான். அப்ப வந்து அவனுக்குள்ள அந்த தம் அடிக்கிறது போகும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த நிறுவனம் அந்த படம் எடுத்த டைரக்டருக்கு கூட இது தெரிய மாட்டேங்குது. அந்த படத்துல நடிச்ச நடிகர் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷத்துல அதை வேணாம்னு சொல்லிருக்கலாம், இது வேணாங்க வேற ஏதாவது சீன் வைங்க, அவனுடைய சட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாம், அவன் பனியனை வச்சு பாட்டு போட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா சிகரெட்டை வச்சு காட்டி பண்ணதுக்கான இது வந்து ஒரு தவறான சிந்தனை உதவி. ஸோ மக்கள் மனம் அப்படி எல்லாம் மாத்துற மாதிரி சந்தை உருவாக்குறாங்க. நாம மொத்தமா நம்ம அத்தனை பேரும், நான் காலையில இருந்து பேசிட்டே இருக்கிறேன், நீங்க எல்லாரும் அதை கேட்கறீங்க, நம்ம மனசுல ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஒருபோதும் நம்ம புகை பிடிக்க கூடாது. நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அது மாதிரி போறாங்கன்னா, வேணாண்டா, சந்தோஷமா சிரிச்சு மகிழ்றதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு. ஆடி பாடுறதுக்கு கொண்டாடுறதுக்கு ஏதாவது பொருள் வேணுமா? அவசியமே இல்லை. அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறதை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தோம்னா, நீங்க 25 வயசு வரும்போது ஒருவேளை புகையே இந்த நாட்டில் கிடையாதுரா அப்படின்னு ஒரு சட்டம் வரலாம். அதை நோக்கி நம்ம நகர்வோம். நன்றி. தேங்க்யூ. ஐயா வாழ்கோலம் ஐயா. வணக்கம். இப்போ ஜீன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்றாங்க. லைக் என்னன்னா எங்க தாத்தா கேட்கல திரும்ப சொல்லுங்க. ஜீன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்றாங்களே. ஜீன் லைக் இப்போ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் பண்றது, லைக் நம்ம ஃபாதர் பண்றதா நம்ம அவங்க என்ன அந்த ஏஜ்ல என்ன பண்றாங்க நம்ம அந்த ஏஜ்ல நம்மளும் பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி லைக் எங்க தாத்தா எப்படின்னா, லைக் அவருக்கு இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு எங்க ரீஹாப் சென்டர்ல. அவர் அரௌண்ட் ஒரு 18 to 20 அந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. லைக் எங்க அப்பாவும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன் வரும், அதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அதுக்கான ஏதாச்சும்? ரொம்ப 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 அட்டகாசமான கேள்வி. அதாவது தாத்தா அப்பாவுக்கான பழக்கம், ஒரு பாடல் உண்டு, ஒரு வரி, ஔவையாரோட வரி, உங்களுக்கு பள்ளியில படிச்சிருக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கொடையும் பயனும் தவப்பழக்கம். பிறவி பழக்கம், கொடையும் பயனும் பிறவி பழக்கம்னு வரும். பிறவி பழக்கம் தான் நீங்க கேட்குறீங்க. அதாவது எங்க தாத்தாக்கு 18-20 வயசுல அந்த பழக்கம் வந்து நீங்க ஸ்ட்ரோக்ல படுத்து கிடக்காரு. எங்க அப்பா அது மாதிரி பழகினாங்க, பிசினஸ்ல ஸ்ட்ரெஸ், அதனால எனக்கு வந்துருமா இந்த அச்சம் வருது பாத்தீங்களா, எனக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்க பட மாட்டீங்க, உங்களுக்கு அந்த அச்சம் தான் முதல் மருந்து. நமக்கு வந்து இது வேணாம், தாத்தா அப்படி படுத்துட்டாரு, நமக்கு அப்படி வரக்கூடாதுங்கிற ஒரு அச்சம். அந்த அச்சத்தை வந்து போலியா தொடச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒன்று வந்தா பாத்துக்கலாம்டா. இந்த ஒரு விக்ரம் நினைக்கிறேன், அந்த படம் பாத்துக்கலாம், விக்ரம் தானா ஏதோ ஒரு படத்துல எனக்கு பிடிச்ச வரி என்ன தெரியுமா, பாத்துக்கலாம் அப்படிமான்ல. இருக்கிறதுலேயே மோசமான வார்த்தை பாத்துக்கலாம் தான். எவன் ஒருத்தன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றானோ அவன்கிட்ட மெட்டிகுலஸ் பிளானிங் இல்லைன்னு அர்த்தம். இஃப் யூ ஹேவ் a meticulous planning you won't never say பாத்துக்கலாம். படிக்காமே போறீங்க, பரிட்சையில பாத்துக்கலாம்டா அப்படின்னா வாத்தியார் பாத்துக்கலாம் இவனை அப்படின்னு முட்டையை போட்டு வர மாட்டாரா? அப்போ வந்து மெட்டிகுலஸ் பிளானிங் எப்படி படிப்புல இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் we should have a meticulous planning. எனக்கு I never touch alcohol or smoke, I never touch these stuffs அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முதல் பாயிண்டா நம்ம வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா அப்பாவுக்கு இருக்கிற பழக்கம் அந்த மனசுல, நம்ம மனசுக்குள்ள இருந்து அது வரலாம் அப்படின்னு எட்டி பார்க்க தான் செய்யும். நமக்கு எட்டி பார்க்கும். இப்போ உதாரணமா அப்பாவுக்கு ஸ்வீட் பிடிக்கணும், மகனுக்கு ஸ்வீட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனா அறிவு அதை விட பெருசு. அப்பாவுக்கு அந்த நாலேஜ் இல்லாம போயிடுச்சு, தாத்தாவுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அப்பா வந்து இந்த பயிற்சிக்கு வந்து படிக்க வரல, தாத்தாவுக்கு இப்படி ஒருத்தர் யாரோ வந்து பேசுறதுக்கு இல்ல, உங்களுக்கு அவங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பயிற்சிக்கு வந்துட்டோம், கிடைச்சிருக்கோம். நமக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருக்கும் போது ஆல்வேஸ் நாலேஜ் இஸ் த பவர். நாலேஜ் தான் பவர். எனக்கு இது கெடுதல் பண்ணுங்கிற நாலேஜ் கிடைச்சாச்சுன்னா அதை எதுக்குற வந்து நம்ம மனசுல இருக்கணும். அது ஒரு மாதிரி அடம் பிடிக்கும். ஒரு நாள் தாண்டா, இன்னைக்கு மட்டும் தாண்டா, யாரா பார்க்க போறாங்க, நீ பார்க்க மாட்டான், உன் செல் பார்க்கும் இல்லையா? அதை யார்கிட்ட இருந்து ஒழிப்ப? கடவுள்கிட்ட இருந்து ஒழிச்சிட முடியுமா? கோயில இருந்து ஒழிக்கலாம், வெளியில இருந்து ஒழிச்சுக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற செல்லுல இருக்கிற ஒரு ஜீனையும் விட்டு ஒழிக்கவே முடியாது. அது உள்ள போச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகும். இதுக்கு ஒரு சயின்டிபிக் உதாரணம் சொல்றேன், ரொம்ப முக்கியமான உதாரணம். அதாவது அப்பா வந்து மது அருந்திக்கிட்டே இருந்திருப்பார். மது அருந்துற பழக்கம் அப்பா கிட்ட இருந்திருக்கும். அவர் கல்யாணம் ஆன உடனே அவங்க அம்மா வீட்டுல சண்டை போட்டு மது வேண்டான்னு விட்டுருப்பாங்க. காலேஜ் காலத்துல மது அருந்திருப்பாரு. அவருக்கு ஒருவேளை எந்த நோயும் வராம போயிடலாம். ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை, அவனுடைய ஈரல்ல
அவர் சாப்பிட்ட மதுவுடைய எபிஜெனட்டிக்கல் டேமேஜ் அவருடைய குழந்தையோட மரபணுல வந்துடும். அப்ப அவன் ஏதாவது ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் சாப்பிடுவான், அது போய் லிவரை டேமேஜ் பண்ணிடும். அப்ப நீங்க உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கலாம். அவங்களோட நீங்க 16 17 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்றீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனா இன்னையில இருந்து உங்க மனம் மிகச்சரியா இருந்தது, மிகச்சரியா உங்களுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கங்கள் இருந்ததுன்னா உங்க குழந்தை மிக ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மகரிஷி ஐயா திரும்ப திரும்ப அந்த மின்காந்த அலைகளினுடைய பயணம் வந்து பிசிக்ஸ் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுடைய கருமைய பதிவுல அது எப்படி போய் உட்காரும்னு அவங்க ஒரு எம்பிரியாலஜில இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட மிக எளிய தமிழ்ல புரியுற மாதிரி உன் கருமைய பதிவுல அது போய் உட்கார்ந்துரும், அது நாளைக்கு மரபு ரீதியா கிடக்குங்கிறது அவங்களுடைய முக்கியமான சயின்ஸே அதுதான். இன்னைக்கு அவங்க சயின்ஸை எடுத்து பல பிசிஸ்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதே அரங்குல ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு நடந்துச்சு, நானும் அட்டன் பண்ணேன். அப்போ உலகம் முழுக்க இருந்து பல ப்ரொஃபசர்ஸ் வந்து இங்க வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது அந்த மேக்னெட்டிக் வேவ் எவ்வளவு பெரிய குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கறது அந்த ப்ரொஃபசர் பேசுறாரு. அவர் ஒன்றும் மகரிஷி கூட இருந்தவர் கிடையாது. ஆனா மகரிஷியோட பிலாசபியை படிச்சு இதை வந்து நீங்க இந்த இவ்வளவு அழகா அன்னைக்கு 56 60களில் சொல்லியிருக்காங்களான்னு ஆச்சரியப்பட்டார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க ஜீன்ல உங்க அப்பாவுடைய பதிவு இருக்கலாம், ஆனா உங்க நாலேஜும் உங்க ட்ரைனிங்கும் உங்களுடைய மூச்சு பயிற்சியும் உங்களுடைய இப்ப எடுத்துக்கிற ஒரு நான் இது மாதிரி இருப்பேங்கிற அந்த பிரக்ஞையும் சேர்ந்து துளி கூட தாத்தா அப்பாக்குள்ள எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராம பார்த்துக்கும். அதனால யூ டேக் a oath today, no I won't touch anything, I will lead a good lifestyle. எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துடலாம். Thank you. வாழ்குளம் ஐயா. வாழ்குளம் சொல்லுங்க. எங்க இருக்கா ஐயா? ஓகே. இப்போ நம்ம கால்ல இருந்து ஃப்ரூட்ஸ் பத்திலாம் பேசுனீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. சாரி. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து குட்னு தான் சொல்றாங்க. ஆனா எங்கேயோ 1-2 பேர் இருக்கிறாங்க அது வந்து ஃபேட் கொடுக்குது அப்படின்னு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. உங்க அத்தனை பேருடைய கேள்விகளிலும் அறிவியல் நிரம்பி இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்களே கிளாஸ் பண்ணலாம். ரொம்ப ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் எலைட். ஒரு தம்பி வந்து எபிஜெனட்டிக்கல் டேமேஜ் வருமானு கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து நீங்க எப்படி கேட்குறீங்க, நிறைய புரோட்டீன் பவுடருடைய இஷ்யூஸை கேட்குறாங்க. ரியலி குட். பேசிக்கலி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி குட். ஜென்ரலி இட் இஸ் குட். நீங்க வந்து இது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல நீங்க ரைசன்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபிக் எடுத்தாலும் சரி, ஆல்மண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே பேசிக்கலி இட்ஸ் ஆல் வெரி குட். சில இடத்துல ஃபேட் இருக்கு, அதுவும் உண்மைதான். பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் டயபெட்டிக்னு வச்சுக்கோங்க, அப்போ நிறைய நீ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது. பட் ஃபார் யுவர் ஏஜ், உன்னோட ஏஜ்ல ஒரு இன்க்ளூசிவ்னஸோட இருக்கக்கூடிய இதுல ஒன்று ட்ரை ஃப்ரூட்ஸ். டெஃபினட்டா நீ பாதாம் எடுக்கலாம், வால்நட் எடுக்கலாம், ரைசின்ஸ் எடுக்கலாம், ஃபிக் எடுக்கலாம், டேட் எடுக்கலாம். அதாவது நமக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்காதப்ப ட்ரை ஃப்ரூட் ஷுட் பி அ ரெகுலர் காம்பனண்டா இருக்கலாம். நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா எங்க கார்ல டப்பால வச்சிருப்போம். கார்ல வந்து டப்பால வச்சு சப்போஸ் நேரம் தாமதமாகுது, 2 மணிக்கு ரீச் பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் வாயில அள்ளி போட்டுப்போம். அதுக்காக வச்சுக்கிறது. அது இப்போ நீ படிக்கிற பையன் ஓடிட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்க, நீ வந்து ஃப்ரூட்ஸே உன்னால எடுக்க முடியும், தேடி எடுக்க முடியும். ஒரு கலினரியா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் டேஸ்ட்டுக்காகவும் எடுக்கணும்னா தாராளமா ட்ரை ஃப்ரூட் எடு. எந்த விதத்திலையும் உனக்கு தீங்கு வராது. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார் நிறைய பேர். அந்த புரியல. ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார் இந்த ஜெனரேஷன்ல. அந்த மக்கள் வந்து எப்படி அதை தடுப்பாங்க? எப்படி ஒரு ஆன்டி மருந்து எப்படி கண்டுபிடிக்க சார்? கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி? இல்ல, ரொம்ப 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 பயமுறுத்துற முக்கியமான கேள்வி. அதாவது இந்த ஜெனரேஷன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கிறது சாதாரணமா சொல்றதுக்கே பயமா இருக்கு, தயக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு. ஆனா உண்மை அதுதான், நீங்க சொல்ற விஷயம் தான். நிறைய கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்லயும் அது பத்தின செய்திகள் வந்துட்டே இருக்கு. ரொம்ப முதல்ல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் உண்டு. இங்கிலீஷ் அப்ரிவேஷனை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. என்ன அப்ரிவேஷன் சொன்னாலும் அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் உண்டு. சோ சே சு. சோ சே சுனா யாருக்காவது தெரியுமா? சோ சே சு, சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. அதுதான் சோ சே சு. அதாவது ட்ரக் அப்படிங்கிறது வந்து நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் முதல்ல. ரெண்டாவது, நம் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அந்த ட்ரக். இதுக்கு வந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஆட்டத்திலேயோ பாட்டத்திலேயோ மகிழ்ச்சியிலையோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நம்முடைய உடலுக்கோ
எந்த தீங்கும் வராது, வரக்கூடாது. இப்ப நம்மளுடைய நாட்டுல பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகள்லையும் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நம்ம நாட்டுல பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும் சாதாரணமா கையை நீட்டி அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அதை சாதாரணமானு சொல்லக்கூடாது, கையை நீட்டி அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வன்புணர்ச்சி வரைக்கும், ரேப் வரைக்கும், அதுக்கான காரணம் எடுத்து பாத்தீங்கன்னா மது, ட்ரக், ரெண்டு தான் அடிப்படை காரணம். இப்ப நம்ம எல்லார் வீட்லயும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்க, நம்ம வீட்டுல அவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி தானே ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. அப்படி இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த புகை, இந்த போதை வஸ்துக்கள், இந்த மதுவில இருந்து ஒட்டுமொத்தமா நம்ம சமுதாயம் வெளியே வரணும். நீங்க கேட்டீங்க, அவர் கேட்டாரு, ரெண்டாவது கேட்டாரு, போதை நிறைய இருக்கு, அதை ஏதாவது அழிக்கிறதுக்கு மருந்து இருக்கா? ஒரு போதையில் சிக்கிய ஒருத்தரை மீட்டெடுக்கலாம், அதுக்கு மிகச்சிறப்பான சிகிச்சை இருக்கு. இப்ப உங்களையே யாராவது ஒரு பையன் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரிய வருதுன்னா, அது எந்த விதத்திலும் தயக்கம் இல்லாம சரியான மருத்துவர்கிட்ட உங்க ஆசிரியர் மூலமாவோ, உங்க அப்பா மூலமாவோ, இல்ல யாராவது ஒருத்தர் மூலமா கூட்டு போய் மருத்துவர்கிட்ட விட்டாங்கன்னா சரியா சிகிச்சை செஞ்சிட முடியும். அவன்கிட்ட போய் எப்படி பேசுறது, அவன்கிட்ட போய் நான் இதை போய் பேசுறதா, இல்ல எனக்கு நான் இதை எப்படி உங்களுக்கே ஒருத்தருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலன்னா தயவு செய்து வெளிப்படையா மருத்துவர்கிட்ட போய் பார்த்துருங்க, நிச்சயமா உங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துடும். அதே சமயத்துல ஒருபோதும் அதுக்குள்ள சிக்கல்ல போய் மாட்டவும் கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, டேய் ஒரு தடவை தான்டா லைட்டா யூஸ் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும் சந்தோஷம் அப்படின்னாங்கன்னா அவங்க ஒரு மிக கொடூரமான பாதைக்கு கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இப்போ அதுக்காக தண்டனை பெற்று சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்க, நான் போலீஸோட சேர்ந்து அந்த மாணவர்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்பெல்லாம் பார்க்கும்போது கண்ணீரோடு அவன் அழுகிற விஷயம் என்ன தெரியுமா? தெரியாம பழகிட்டேன் சார், தெரியாம என் ஃப்ரெண்ட் என்ன கொடுத்தான், நண்பர்கள் தான் கெடுத்திருக்காங்க, எனக்கு இப்படி சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு அழுகையோடு சொல்லக்கூடியவரை நேரடியா காதால கேட்டிருக்கு. அதனால நண்பர்களே, தயவு செய்து முதல்ல எந்த சூழல்லையும் அதுக்குள்ள போய் அடிமைப்படாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அது உங்களுடைய நரம்பை பலகீனமாக்கிறோம். ரெண்டாவது, ஆண்மைத்தன்மையை குறைச்சிடும். உங்களால ஒரு குழந்தை பேருக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா பின்னாடி உன்னுடைய வாய் உலர்ந்து போயிரும், உன் நரம்புகள் பலகீனமாயிரும், உன்னுடைய ஆண்மைத்தன்மை குறைஞ்சிடும். ஸோ எந்த பொழுதிலும் இந்த போதைக்குள்ள போய் சிக்கவே கூடாது. மதுவும் புகையும் போதையும் ஒரே கூடு தான், ஒன்னு குறைச்சல் ஒன்னு கூடுதல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில சிக்கல் உண்டாக்கணும். இது ஒன்றும் நான் ஒரு பிரீச் பண்ற மாதிரி சொல்றது இல்லை. உங்க நண்பனாக, உங்க கூட இருக்கிறவனாக நான் சொல்றது தயவு செய்து மாட்டிடாதீங்க. ஏன்னா நிறைய நோயாளிகளை பார்த்து கொண்டே இருக்கு, உலகம் நோயால் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த நாட்டுக்கு ஏகப்பட்டது வருது. நம்ம இந்த நாடு இன்னொரு 10 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாடு தான் நமக்கு மேல இருக்காங்க. அந்த 3 நாடை தாண்டி நம்ம மேல வந்துருவோம். அமெரிக்கா, சீனா தான். ஜப்பான் கீழே போயிட்டான், ஜெர்மன் கீழே போயிட்டான், நம்ம தான் உயர இருக்கோம். அப்ப ஜப்பானை விட ஜெர்மனோட வந்த நம்ம நிச்சயமா சீனாவை விட அமெரிக்காவை விட உயரக்கூடிய இடத்துக்கு வந்துருவோம். நம்ம அத்தனை பேருக்கும் மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை எளிதாக வரும், கொஞ்சம் முயற்சி செய்தா வரும். அவ்வளவு தூரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை நோக்கி நகரும் போது எனக்கு போதை பழக்கம் இருக்கிறது, நான் மது அருந்துவேன்னு சொன்னா அது அவ்வளவு உங்களை எங்கேயும் போக விடாம கீழே தள்ளிடும். வாழ்க்கையினுடைய ஒரு ஓரத்துக்கு ஓரம் கட்டப்பட்டு மார்ஜினலைஸ்டு பீப்புளா மாறிடும். அதனால ஒருபோதும் நீங்க கேள்விப்பட்ட அந்த போதையை எடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நண்பர்கிட்ட தயவு செய்து அவரை பிடிச்சு இழுது. ஒரு நண்பர்னா அதான் காரணம், நண்பர்னா இடி துரைக்கணும். டேய் வேணாண்டா மச்சான், இது தேவையில்லை அப்படின்னு 2 ஆரஞ்சு கூட எடுத்து வரலாம், தப்பே இல்லை, அதுதான் நண்பன். மச்சான் நீ சாப்பிடுறியா, நானும் வரேன் அப்படின்னா படுகொலிக்குள்ள நீங்க 2 பேரும் போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வேண்டாம். மீட்டெடுப்பதற்கு நிறைய மருத்துவம் இருக்கிறது, சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். ஒருபோதும் அதை உங்களுடைய தீங்குக்கு கொண்டு போகாத அளவுக்கு பார்க்க முடியும். ஆனா அந்த வலி நிறைந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறதை விட எந்த பொழுதிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிற ஒரு சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த பாதையில பயணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இந்த பழங்கள்ல புரதம் தாதுக்கள் இருக்கிறதுக்கு நிறைய பேசுனீங்க. அது நாட்டு பழங்கள் ஓகே, இந்த காலத்துல எல்லாமே ஹைபிரிடா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க கொய்யா பழத்துல எல்லாம் செத்து இருக்கு. நீங்க கொய்யா பழம் ஒரு கண்ணு நட்டு வளர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் கழிச்சா பழம் வரும். இந்த காலத்துல முட்டி உயர் இருக்க பழத்துல இவ்வளவு பெரிய பழம் வருது. அதை சாப்பிட்டா அதுல எந்த அளவுக்கு புரதம் இருக்கும், நாட்டு பழத்துல எந்த அளவுக்கு புரதம் இருக்கும்? மோஸ்ட்லி சந்தைப்படுத்துறது ஹைபிரிடா பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டா மக்களுக்கு என்ன பயன் இருக்கு?
ரொம்ப ரொம்ப அழகான அகைன் ஒரு அறிவியலான கேள்வி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வைல்டு வெஸ்ட் ஹைபிரிட்னு பிரிச்சோம்னா வைல்டு தான் பெனிஃபிஷியல். நீங்க வைல்டு தான் நீங்க சொன்னீங்க 3 வருஷத்துல பழம் வர வேண்டியது வைல்டு நார்மல் வெரைட்டி. ஹைபிரிட் 6 மாசத்துல வருது அப்படின்னா will it be equal அப்படின்னு கேட்டா it is not substantially equal. I agree, it is not substantially equal, but till you get an organic tree, till you get a normal wild organic tree, இன்னைக்கு ஹைபிரிட் தான் இருக்குங்கிறப்ப இந்த ஹைபிரிட்னால உடலை மிகப்பெரிய அளவுல கெடுதல் செய்யக்கூடிய எதுவும் வராது. மூணாவது ஒன்று இருக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அது ஜிஎம்ஓங்கிறது. ஜிஎம்ஓ வேண்டாம், அதை நம்ம முழுமையா எதிர்க்கணும். மூணாவது இன்னும் இந்தியாவுக்கு வரல. இன்னைக்கு வந்து ஹைபிரிட் இருக்கு, ஜிஎம்ஓ வரல. நாங்கெல்லாம் ஆன்டி ஜிஎம்ஓ குரூப், ஜிஎம்ஓ வரக்கூடாதுன்னு பிடி கத்திரிக்காய்க்கு எதிராக தெருவா தெரிஞ்ச ஆளுங்க. அந்த ஜிஎம்ஓ வந்தா ஆபத்து, பெரிய ஆபத்து, அது வேண்டாங்கிறோம். பட் ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாமே ஹைபிரிட் தான். எல்லாமே நாட் லைக் 1%. தக்காளி பழத்துல இருந்து, கத்திரிக்காயில இருந்து, வெங்காயத்துல இருந்து, வெள்ளைப்பூண்ல இருந்து எவ்ரிதிங் ஹைபிரிடைஸ் தான். ஹைபிரிட்ல ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கு. அந்த இன்டர்வென்ஷன் வந்து சயின்டிஸ்ட் வந்து 2 கிராப்பை ஒட்டி வைக்கிற மாதிரி, 2 நல்லது செய்ய விஷயங்களை சேர்க்கிற மாதிரியான இன்டர்வென்ஷன் இருக்கு. ஆனா ஃபைனல் செலக்ஷன் நேச்சர் தான். எது எந்த ஜீன் எதோட போய் சேரணுங்கிற செலக்ஷன் வந்து நேச்சர். பட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுல ஜீனையே கட் பண்ணி வெட்டி விடுறத கிறிஸ்பர் டெக்னாலஜில பண்றத ஜிஎம்ஓ. ஜிஎம்ஓ வேண்டாம், அங்க ஜீனையே மாத்திர. தவளையோட ஜீனை கொண்டு போய் தக்காளி பழத்தை ஜீன்ல வைக்கலாம், பாக்டீரியாவோட ஜீனை கொண்டு போய் கத்திரிக்காயில கொண்டு போய் வைக்கிறாங்க, அது வேண்டாம். பட் ஹைபிரிட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இதனோட பெனிஃபிட்ல 80 to 90% இருக்கும். ஸோ அதனால நம்ம வைல்டு இல்ல ஹைபிரிட்னாலையும் கெடுதல் தான், அதுக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கலாங்கிற முடிவுக்கு போக முடியாது. இப்ப கிடைக்கிறது ஹைபிரிட். நீங்க உங்க வீட்டுல ஒரு நாட்டு கத்திரிக்காய், இப்ப நான் அன்னைக்கு போகும்போது உங்க கோஷாலா பக்கத்துல இருக்கிற கத்திரிக்காயை பார்த்தேன். அந்த கத்திரிக்காய் 1.5 வருஷமா காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு போடக்கூடிய உரம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பசு சாணத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கெமிக்கலும் போடாம வருது. அந்த காய் வந்து நாட்டு கத்திரிக்காய், அதை வந்து பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல உங்களால முடியும்னா, நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு 25-30 செடி வச்சிருக்கேன். எங்க வீட்லயே வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நானும் மனைவியும் காலையில ஒரு 15-20 நிமிஷம் வேலை செய்யறோம். நாங்களே கொண்டு போய் வீட்டு கழிவுகளை போட்டு, அதுக்கப்புறம் பசு சாணம் வாங்கி வச்சிருக்கோம். வெளியில இருந்து அந்த இயற்கை உரங்களை வச்சு பண்றோம். அப்ப எங்களுக்கு வேண்டிய காய்கறி கிடைக்குது, அதை எடுத்துக்கிறோம். அது போக மீதி இருக்கிறத வெளியே வாங்கிக்கிறோம். சென்னையில ஒரு மொட்டை மாடியில அவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், அதுக்காக பண்ணிக்கிறோம். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அது மாதிரி பண்ணிக்கலாம். அதனால ஹைபிரிட் அப்படிங்கிறது வந்து நாட் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல் வித் வைல்ட், பட் இட் won't give harm like GMO. ஸோ GMO மட்டும் வேண்டாம், ஹைபிரிட் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. உங்கள் இன்டர்வியூஸ் நிறையா பார்த்துருக்கேன், ஐ மீன் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி பாலே எடுத்துக்கூடாது, பாலே பேசிக்கலாக வந்து கெடுதி உடம்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ வந்து இல்லை பால் எடுத்துக்கலாம், நம்ம எங்களை மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்களாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதான் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, யூடியூப்ல எல்லாம் வருது இல்லை, அதை வந்து முதல் விஷயம் எல்லாமே நானே சொன்னதா நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிறைய இடங்கள்ல எடிட் பண்ணி வெட்டி கட் பண்ணி அவங்களுக்கு உள்ள விஷயத்த போடுற என்னோட வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 வீடியோ இருக்கு. 4000 வீடியோல ஒரு 100 வீடியோ இல்லை 150 வீடியோ நானே பேசி போட்டிருப்பேன். மீதி எல்லாம் இந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 1.5 மணி நேரம் நான் பேசுறேன். அவங்களுக்கு வேண்டிய சில கருத்துக்களை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியும். அப்படி போட்டா உனக்கு அது மட்டும் தான் நான் சொன்ன மாதிரி தெரியும். இன்னொன்னு, எனக்கு விசிபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால மேல் பாதியில நான் பேசுற ஒண்ணு இருக்கும், கீழே வந்து ஏதாவது சமையல் போடுற மாதிரி அவங்களுக்கு வேண்டிய வணிக விஷயங்களை சேர்த்து போடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எப்பவுமே நான் சொல்றது 2012 இருந்து எப்பவுமே எல்லோரும் பாலை தவிர்க்கணும்னு நான் சொன்னதே இல்லை. பால் வந்து அவசியப்படுறவங்க மட்டும் எடுக்கணும். இப்போ மெலிந்து இருக்கிறவங்க, ஒரு மாதவிடாய் முடிகிற காலத்துல கால்சியம் குறைவா இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சு கன்வாலசன்ஸ்ல இருக்கிறவங்க, இல்ல பிறந்த குழந்தை தாய்ப்பால் சரியா கிடைக்கல, அதுக்கப்புறம் மெலிஞ்சிருக்காங்க 3 வயசு வரைக்கும், அந்த மாதிரி சமயத்துல ஃபங்க்ஷனல் ஃபுட்டா அதை எடுத்துக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா தினம் பால் எல்லாரும் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை என்று, அது வந்து இட்ஸ் பி a choice, it's not mandate. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எவ்ரிடே கப் ஆஃப் மில்க் வில் கீப் யுவர் டாக்டர் அவே அப்படிலாம் படிச்சோம். தினம் ஒரு கப் பால் குடி, காலையில் ஒரு டம்ளர் பால் குடி, சாயந்தரம் ஒரு, அது தேவையில்லை. உன்னோட பாடி ஃபிட்டா இருக்கு, உன் ஹெல்த்தியா இருக்கு, உனக்கு கால்சியம் பிரச்சனை இல்லை, யூஆர் லிட்டில் பிட் ஒபிஸா இருக்க, பால் வேண்டாம். மெலிந்து இருக்கிறவங்க ரொம்ப இந்த மாதிரி கால்சியத்தினுடைய அவசியம் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவர் வந்து ஒரு
அந்த டைட்டில் மறந்துட்டேன், பட் நோ மில்கோட ஹார்மை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. மெடிக்கல் காலேஜ்ல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உள்ள ப்ரொஃபசர் ஒருத்தர் எழுதுனது. அவரெல்லாம் கிட்டத்தட்ட 20 சாப்டர் எழுதியிருக்காரு, பால் எப்படியெல்லாம் நம்ம உடலை பாதிக்குது கெடுக்குது அப்படின்னு சொல்லி. அதனால அது ஒரு பெரிய எஃபெக்டிவான ஃபுட் அப்படின்னு தினம் எடுக்க வேண்டியதில்லை. அவசியப்படுபவர்கள், மெலிந்திருப்பவர்கள் உங்கள் மருத்துவர் கண்டிப்பா எடுக்க சொன்னா அவர்கள் நல்ல வீட்டு பசும்பாலோ வீட்டில் உள்ள பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப இந்த கல்லு வச்சு பழுக்க வைக்கிற பழங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லதான்னு கேட்டா உங்களோட பதில் என்னங்க ஐயா? அங்க நான் பார்த்துட்டு இருக்கேன், குரல் இங்க இருந்து வருது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கல்லு வச்சு பழுக்க வைக்கிற ஒவ்வொரு பழமும் வந்துட்டு நம்மளுக்கு நல்லதான்னு கேட்டா உங்களோட ஒப்பீனியன் என்னங்க ஐயா? கல்லு வச்சு பழுக்கிறது எதுவுமே நல்லது கிடையாது. பழம்ங்கிறது, பழுத்தல்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் விஷயம். ஒரு காயா இருந்து பழுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிடேஷன் ஆகி அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதை போய் இன்டர்ஃபியர் பண்ணி கல்லை வச்சு பண்றது, கெமிக்கலை வச்சு ஃபியூம் பண்ணி பண்றது சந்தைகள் உருவாக்கக்கூடிய அவசர சிகிச்சை. அது கண்டிப்பா அது செய்யக்கூடாது. அதனுடைய தொலியை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயிற்றுப்போக்கிலிருந்து குடல்ல பல நோய்களை உருவாக்கிறோம். அது பண்ணக்கூடாது.